உள்நாடோ வெளிநாடோ எங்கிருந்தாலும் உங்களில் சில பேருக்கும் பல வழக்குகள் இருக்கலாம், கூட சிக்கல் இருக்கலாம், யாரிடம் கேட்பது, எப்படி செய்வது என்ற குழப்பம் இருக்கலாம். உங்களுக்காகவே இந்த நிகழ்ச்சி. சட்டம் என்ன சொல்கிறது? சென்னை உயர்நீதிமன்ற வழக்கறிஞர் முனைவர் ஜி தியாகராஜன் அவர்கள் பதிலளிக்கிறார். பிரபல ஊடகங்களில் நிகழ்ச்சியை நடத்தியவர். உங்கள் கேள்விகளை அனுப்புங்கள். பதில் வாரந்தோறும் பேசுவோம். உங்கள் ராவணா வலையொலியில். அனைவருக்கும் வணக்கம். 2 முக்கிய நிகழ்ச்சி ராவணா வலையொலியில் சொல்லியிருந்தேன் ஏற்கனவே. ஒன்று, பிரபல அக்குபஞ்சர் நிபுணர் டாக்டர் MN சங்கர் எல்லா விஐபிகளுக்கும் பாமர மக்களுக்குமாக பெரிய அளவில் பண்ணிகிட்ருக்கிறவர். உங்களுடைய உடல்நிலை குறித்து எந்த ஒரு பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கேள்விகளை வைக்கலாம். அதுக்கான பதில் அவர் உங்களுக்கு சொல்லுவார், ஆலோசனைகளை சொல்லுவார். இது ஒரு தொடர்பாக உங்களுக்கு இருக்கும். நிறைய என்ன செய்யுதுன்னு ஒரு சிக்கலாக இருந்துக்கிட்டு இருப்பீங்க, குழப்பத்தில் இருப்பீங்க. ஒரு தெளிவான ஒரு பதில் உங்களுக்கு கிடைக்கணுன்றதுக்காக இந்த நிகழ்ச்சி. இன்னொருத்தர் சட்டக்கல்லூரியில் கெஸ்ட் லெக்சரராக இருந்தவர், மூத்த வழக்கறிஞர் டாக்டர் ஜி தியாகராஜன். பல்வேறு மெயின் ஸ்ட்ரீம் ஊடகங்களில் சட்டம் என்ன சொல்கிறது அப்படின்ற பேரில் நிறைய நிகழ்ச்சிகளை நடத்தியிருக்கிறார் வெற்றிகரமாக. நிறைய ஒரு ஆலோசனை கேட்குறதுக்கே ஒரு குறிப்பிட்ட தொகை கிடைக்கணும். அது சரியானதாக இருக்கணும் அந்த ஆலோசனை. அதுவும் அப்படிலாம் நிறைய விஷயங்கள் நிறைய பேருக்கு தேவைப்படுது. அதனால் அந்த நிகழ்ச்சியை எடுத்து சட்டம் குறித்து, உங்களுக்கு உண்டான பாதிப்புகள் குறித்து, உங்களுக்கு வர வேண்டிய நியாயங்கள் குறித்து, உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நீதியை குறித்து, எந்த கேள்வி வேணாலும் நீங்கள் சட்டம் குறித்து கேட்கலாம். அப்படி 2 நிகழ்ச்சி பண்ணுறோம். இது 2க்குமாக ஒரு மெயில் ஐடியும் இமெயில் ஐடியும் ஒரு வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருந்தேன். நிறைய பேர் வாட்ஸ்அப்பு சொந்த இதெல்லாம் நீங்கள் அனுப்பிட்டு இருக்கிறீங்க, மற்ற யூடியூப் கனெக்ஷன்லாம் அதில் அனுப்பிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி எதுவும் இல்லை. அதில் நீங்கள் பேசவும் முடியாது. அது என்னுடைய எண் இல்லை, ஒரு பொதுவான வாட்ஸ்அப் எண்ணாக வாங்கி கொடுத்துருக்குது. இன்னொரு கையில் இருக்கும். கேள்விகளை மட்டும் நீங்கள் அதில் அனுப்புங்க. அதுக்கான பதில் விரைவில் அந்த நிகழ்ச்சி தொடங்க இருக்கிறோம். கிட்டத்தட்ட நிறைய வந்திருக்கிறது. ஒரு சின்ன வேண்டுகோள், ஒரு 10-15 கேள்விகள் மட்டும் இந்த டெக்னிக்கல் எரர்னு சொல்லுவாங்களா, அந்த மாதிரியான விஷயங்கள் மாற்றும்போது, செல்ஃபோன்லேருந்து மாற்றும்போது அது தவறி இருக்கிறது. அதனால் ஏற்கனவே நீங்கள் எல்லாம் கேள்விகளை அனுப்பியிருந்தவர்கள் அது உங்கள்கிட்டே தான் இருக்குது. திரும்ப ஒரு முறை அனுப்பி விடுங்க. அதெல்லாம் மீண்டும் கேள்வியெல்லாம் வந்திருக்கு. வரிசைப்படி இதெல்லாம் ரொம்ப முக்கியமோ அதெல்லாம் தொடக்கத்துலேருந்து எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். எல்லா கேள்விகளுக்குமான பதிலும் இதில் நிச்சயம் வரும். யாருடைய கேள்விகளும் விடுபடாது. தொடர்ச்சியாக வாரத்தில் 2 முறை அல்லது வாரம் 1 முறை இதை பற்றி பேசிகிட்டு இருக்கிறோம். தொடர் நிகழ்ச்சியாக இருக்கும். அதுக்கு உங்களுடைய ஒரு ஆதரவு, பெரும் ஆதரவு வேணும் அப்படின்னு நம்ம இந்த நேரத்தில் கேட்டுக்கிறோம். ராவணா பார்வையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம். டாக்டர் காந்தராஜ் சகோதரர் முக்தார் அகமது அவருடைய வெப்சைட்டுக்கு அனுப்பிச்ச அந்த பேட்டி, அது குறித்து நடிகை ரோகிணி கொடுத்த புகார், அதை ஒட்டி எழுந்திருக்கக்கூடிய சர்ச்சை, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் என்ன அடுத்த விஷயம், இதை பற்றி ஏற்கனவே பேசியிருந்தேன். நடிகை ரோகிணி அவர்கள் சகோதரி கொடுத்த புகார் என்ன அப்படின்னு நம்ம பல்வேறு இடங்களில் விசாரிக்க தொடங்கணும். அப்படி எந்த தகவலும் வெளியில் வரல. இந்த செக்ஷன் வந்திருக்கு, இந்த பிரிவில் போட்டிருக்காங்கன்னு தான் வந்திருக்கு. அவங்க புகார் கொடுத்ததுடைய நகல் இல்லை, என்ன அது உள்ளே சொல்லியிருக்காங்கன்றது சாராம்சம் எதுவும் இல்லை அப்படின்றது தான் பல்வேறு இடத்துலேருந்து எல்லாம் சொல்லிக்கிட்டு இருந்தாங்க. இது ஒட்டி என்ன நடந்தது அப்படின்றதுக்கு முன்பாக அந்த புகார் என்ன அப்படின்றது நம்மக்கிட்ட வந்திருக்குது. என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்றத நம்ம பார்க்குறோம். புகார் பதிவு செய்தது 15/9/2024. எஃப்ஐஆர் நம்பர் 257. இதுதான் இருக்குது. என்ன நடந்திருக்குது அப்படின்னு அந்த இன்ஸ்பெக்டர் தொடர்றாரு. அதை அப்படியே நான் படிக்கிறேன், கேட்டுக்குங்க. சகோதரி நடிகை ரோகிணி அவர்களுடைய அந்த கடிதம், புகார் கடிதம், அதில் இன்ஸ்பெக்டர் சொல்கிறாரு, பணிந்து சமர்ப்பிக்கப்படுகிறதுன்னு சொல்லி தொடங்கிட்டு, ஐயா, ரோகிணி என்பவர் உயர்திரு காவல் ஆணையர் அவர்களிடம் அளித்த புகார் மனு நம்பர் 256 526 டிசிபி சிசி சிஓபி விசிட்டர்ஸ் 2024 என்று எண்ணிடப்பட்டு வழியாக வரப்பெற்ற புகார் மனு விவரம் பின்வருமாறு. தேதி அப்படின்னு போட்டு 10/9/2024 விடுனர் தி சவுத் இந்தியன் ஆர்டிஸ்ட் அசோசியேஷன் அந்த மாதிரி போட்டுட்டு
நந்தா அப்பார்ட்மெண்ட், பழைய எண் 1, புதிய எண் 21, அபிபுல்லா சாலை, தி நகர், சென்னை 17. அலைபேசி எண்ணு போட்டிருக்காங்க. பெறுநர் காவல் ஆணையர் அவர்கள், காவல் ஆணையர் அலுவலகம், வேப்பேரி, சென்னை 7 அப்படின்னு போட்டு, மதிப்புக்குரிய ஐயா, இது வந்து ரோகிணி இப்போ சொல்கிறாங்க புகாரில், 7/9/2024 அன்று திரு முக்தார் அவர்கள் மருத்துவர் காந்தராஜ் அவர்களை பேட்டி எடுத்து மை இந்தியா 24x7 என்ற சேனல் யூடியூபில் சினிமா விபச்சார நடிகைகள், சினிமாவில் விபச்சாரி நடிகைகள் பட்டியல் வெளியிட்ட டாக்டர் காந்தராஜ் என்ற தலைப்பில் பொதுமக்கள் பார்வைக்கு பதிவேற்றியுள்ளார். தலைப்பே ரொம்ப டேஞ்சராக தான் இருக்குல்ல. மேற்படி பேட்டியில் பேசியுள்ள காந்தராஜ் அவர்கள் நடிகைகளை ஒட்டுமொத்தமாக கீழ்த்தரமாக பேசியதோடு அனைத்து நடிகைகளும் விபச்சாரிகள் என்று பேசியுள்ளதை கண்டு மிகவும் அதிர்ச்சி அடைந்தோம். மேற்கூறிய டாக்டர் காந்தராஜ் அளித்துள்ள பேட்டி சினிமா துறை சார்ந்த அனைத்து நடிகைகளையும் தவறாக நினைக்கும் வகையில் உள்ளது. அவர் மறைந்த நடிகைகள் மஞ்சு அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் முதல் தற்போது புகழில் உள்ள ஷகிலா அவர்கள் வரை எடுத்துக்காட்டாக கூறி அவர்களுடைய வாழ்க்கை நடத்தை என தனக்கு சம்பந்தமில்லாத எந்தவித ஆதாரமும் இல்லாமல் பேட்டி அளித்ததோடு அதன் மூலமாக நடிகைகள் என்றாலே சினிமாவில் கேமராமேன், எடிட்டர், மேக்கப் மேன், டைரக்டர் என விருப்பப்படுகின்ற அனைவரிடம் அட்ஜஸ்ட்மெண்ட் என்ற பெயரில் விபச்சாரம் செய்துதான் நடிக்க வாய்ப்பு பெறுகிறார்கள் என்பது போல கூறியதோடு மேடை நாகரிகமோ அல்லது சமூக பொறுப்போ இல்லாமல் தனக்கு தோன்றியவற்றை எல்லாம் பேசி அதில் அலங்காரத்திற்காக நாக்கூசும் வார்த்தைகளையும் வசனங்களையும் பேட்டி என்ற பெயரில் சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்துள்ளது பெண்களை, அதிலும் சினிமா துறை சார்ந்த ஒட்டுமொத்த பெண்களையும் ஏளனமாகவும் விபச்சார தொழில் செய்பவர்களாகவும் சித்தரித்துள்ளது குற்றச் செயலாகும். மேலும் மேற்கூறிய மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் பேட்டியில் சினிமா உள்ளார வரும்போது இந்த அட்ஜஸ்ட்மெண்ட் எல்லாம் பண்ணித்தான் வருவாங்க என்றும், அட்ஜஸ்ட்மெண்ட்டுக்காக காசு நீ படுத்துக்குவ, காசு வாங்கிக்குவ, அப்புறம் வெளியில் வந்து பத்தினி வேஷம் போடு என்று என்ன நியாயம் என்று கேட்டேன் என்றெல்லாம் பேசி ஆதாரமற்ற குற்றச்சாட்டை சினிமா நடிகைகள் மீது சுமத்தியதோடு அனைத்து நடிகைகளையும் கொச்சைப்படுத்தி பேசியுள்ளது தண்டனைக்குரிய குற்றச் செயலாகும். ஒரு குறிப்பிட்ட துறைகளையும் அதில் பணிபுரிபவர்களையும் இழிவுபடுத்த ஆரம்பித்தால் அந்த துறை சார்ந்தவர்களின் எதிர்காலம் என்ன என்பது பற்றி சிறிதும் யோசிக்காமல் பேசிய மருத்துவர் காந்தராஜ் சட்டப்படி கண்டிக்கப்பட்டார். எதிர்காலத்தில் ஆதாரம் இல்லாமல் சமூக வலைத்தளங்களில் புகழ் தேடும் கும்பல்களை கட்டுப்படுத்தக்கூடும் என்று எண்ணுகிறோம். மேலும் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் அவருடைய வயதிற்கும் கல்வி தகுதிக்கும் சம்பந்தமே இல்லாதவாறு நடிகைகள் மீது ஆதாரமற்ற குற்றம் சாட்டியுள்ளது தண்டனைக்குரிய குற்றச் செயலாகும். காந்தராஜ் அவர்கள் சட்டப்படி தண்டிக்கப்பட்டால் எதிர்காலத்தில் ஆதாரமில்லாமல் சமூக வலைத்தளங்களில் புகழ் தேடும் கும்பல்கள் கட்டுப்படக்கூடும் என்று எண்ணுகிறோம். மேலும் மருத்துவர் காந்தராஜ் அவர்கள் அவருடைய வயதிற்கும் கல்வி தகுதிக்கும் சம்பந்தமே இல்லாதவாறு நடிகைகள் மீது ஆதாரமற்ற குற்றச்சாட்டியுள்ளது தண்டனைக்குரிய குற்றச் செயலாகும். மேலும் நடிகைகள் மீது அவருக்கான கீழ்த்தரமான கருத்துக்கள் அவருடைய தனிப்பட்ட கருத்தை தவிர எவ்வித ஆதாரமும் இல்லாத ஒற்றை சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்து புகழ் பெறுவதற்காக அவர் ஏற்படுத்தி கொண்ட உத்தியாகவே தோன்றுகிறது. பெண்களை போதைப் பொருட்களாக பாவிக்கும் எண்ணம் உருவாக மேற்படி மருத்துவர் காந்தராஜ் அவர்களுடைய பேச்சு அமைந்துள்ளது. மேலும் பணத்திற்காகவும் புகழிற்காகவும் சினிமா துறை சார்ந்த பெண்கள் என்ன வேண்டுமானாலும் செய்வார்கள் என்பது வளர்ந்து வரும் சினிமா சார்ந்த நடிகைகளின் வாழ்க்கையை சீர்குலைக்கக்கூடும். மேலும் நடிகைகளுக்கு பாதுகாப்பின்மை ஏற்படவும் இனிவரும் காலத்தில் பாலியல் குற்றச்சாட்டை வெளியில் சொல்லக்கூட அச்சப்பட்டு நடிகைகள் பெரும் பாதிப்பு அடைவதோடு சமூகத்தில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் அதிகரிக்க வாய்ப்புள்ளது. எனவே மேற்படி சினிமாத்துறை சார்ந்த பெண்கள் மீது எவ்வித அடிப்படை ஆதாரமும் இன்றி இழிவாக பேசி சமூக வலைத்தளத்தில் பதிவு செய்த மேற்படி மை இந்தியா 24x7 என்ற சேனலுக்கு பேட்டி அளித்தமைக்கு மருத்துவர் காந்தராஜ் மீது குற்ற வழக்கு பதிவு செய்து குற்ற நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று மேற்படி மை இந்தியா 24x7 சேனலில் பதிவேற்றப்பட்ட பேட்டியை யூடியூபில் இருந்து நீக்க உடனடி உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்றும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம். இப்படிக்கு ரோகிணி தலைவர், அவருடைய அமைப்பு பேர் தென்னிந்திய நடிகர் சங்கம் சொல்லிட்டு அது பிற்பாடு இன்ஸ்பெக்டர் பேர் சார் ஐயா மேற்படி புகாரை நான் பெற்றுக்கொண்டுட்டு உடனடியாக வழக்கு பதிவு குறிப்பிட்ட செக்ஷன்லாம் சொல்கிறாரு.
செக்ஷன் நம்பர் வந்து 296. அடுத்தது 75/1/5. அடுத்தது செக்ஷன் 79, செக்ஷன் 352 இதெல்லாம் போட்டிருக்காங்க. இந்த பிஎன்எஸ் ஆக்ட் அந்த அடிப்படையில் தான் இப்போ போட்டிருக்கிறாங்க. எல்லாம் போட்டு நான் அந்த மாதிரி செய்திருக்கேன். இந்த நகல் வந்து புகாரினுடைய ஒரு நகலை சைதாப்பேட்டை நீதிமன்றத்துக்கு 11th MM கோர்ட்டுக்கு சைதாப்பேட்டை அனுப்பியும் இருக்கிறேன் அப்படின்றத ஒரு பதிவு செய்கிறார் இன்ஸ்பெக்டர். இதில் இப்போ என்னென்னா எல்லா செக்ஷனும் வந்துட்டு 2 ஆண்டு 3 ஆண்டு அதை உடனடியாக போய் கைது பண்ணலாம் அவசியம் இல்லை. சம்மன் அனுப்பி கூப்பிட்டு விசாரித்து கோர்ட்டில் பார்த்து சொல்லலாம். இன்னொரு செக்ஷன் வந்து இதில் வந்து 7 ஆண்டு தண்டனை இருக்குது. அதனால் கைது செய்யலாம், உடனடியாக போய் கைது செய்யலாம். ஏன் இது வரைக்கும் கைது செய்யாமல் இருக்கிறாங்க? 15ஆம் தேதி வழக்கு பதிவு செய்திருக்கிறது. 10ஆம் தேதி கொடுத்த அந்த புகார் எஃப்ஐஆர் போட்டு எல்லாம் முறைப்படுத்தி இருக்குது. இவங்க புகார் மனு பெறப்பட்டது 10ஆம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. 15ஆம் தேதி எஃப்ஐஆர்லாம் போட்டு முடிச்சிருக்காங்க, எல்லாமே இருக்குது. இத்தனை நாளும் ஒன்றும் இது வரைக்கும் நடவடிக்கை இல்லை. இதை பற்றி ஏற்கனவே நம்ம பேசியிருந்தோம். இந்த 2 பேரையும் கைது பண்ணணும் அப்படின்றது நம்ம நோக்கம் இல்லை. இப்படி ஆதாரம் இல்லாமல் எடுத்தம் கவுத்தம் அப்படின்னு பேசுறது இருக்குல்ல, அவதூறாகவே பேசிகிட்டு இருக்குதுன்றதை பற்றி நேற்று தனியாக ஒன்று போட்டு இதெல்லாம் யார் கட்டுப்படுத்துவது அப்படின்னு பேசியிருந்தோம். இன்றைக்கி வந்திருந்த ஹிந்து தமிழ் நாளேடு அதில் வந்து இதே தான் தலைங்க பெரிய கட்டுரையாக வந்திருந்தது 2வது பக்கத்தில். அதாவது இன்றைக்கி இருக்கக்கூடிய யூடியூபர்லாம் வந்துட்டு ஏகப்பட்ட அளவில் தகவலே இல்லாமல் ஆதாரம் இல்லாமல் சொன்னதெல்லாம் வச்சுக்கிட்டு ஒரு அவதூறாகவே நிறைய போயிருக்குது. எப்படி கட்டுப்படுத்துறது, யார் கட்டுப்படுத்துவது அப்படின்னு ஒரு பெரிய கட்டுரையே வந்திருக்குது. இது எல்லா அரசியல் கட்சிகளும் திமுகன்னு சொல்கிறதில்ல, அதிமுகன்னு சொல்கிறதில்ல, எல்லாருக்குமே இது வந்து நாளைக்கு ஒரு பெரிய நெருக்கடியாக இருக்கும். இன்றைக்கி ஆளுங்கட்சி நமக்கு வேண்டப்பட்டவங்க பேசியிருக்கிறாங்க, அதனால் அவங்க மீது நடவடிக்கை வேண்டியதில்லை, அனுசரித்து அப்படியே விட்டுடுவோம், அப்புறமா பெயில் வாங்க வச்சிரும் அப்படின்னு நீங்கள் இருந்தீங்கன்னாக்கா நாளைக்கு எதிர்கட்சியாக இருக்கும்போது அதுவே உங்கள் மேலே திரும்பி பாயும். அந்த ஆளுங்கட்சி அன்றைக்கி வந்து உங்களை வந்து பயன்படுத்துறதுக்கு, திட்டுறதுக்கும், உங்கள் மேலே அவதூறு சொல்கிறதுக்கும் பயன்படுத்தும். அப்போ நீங்கள் கேள்வி கேட்டிங்கனாக்கா உங்கள் ஆட்சி காலத்தில் இப்படிலாம் நடந்தது அப்படி உதாரணத்தை சொல்லிவிட்டு வழக்கமாக அப்படி தானே சொல்லிட்டு இருக்கிறாங்க. இந்த கட்சி அந்த கட்சியை சொல்லும், அந்த கட்சி இந்த கட்சியை சொல்லும். இப்படியாக போய்விடக்கூடாது. இது வந்து சட்டமாக இருக்கணும். குறிப்பாக பெண்கள் மீது அவதூறு என்பது ஒரு எச்சரிக்கை உணர்வோடு இருக்கணும். அதுக்கான ஒரு சட்ட நடவடிக்கை கட்டாயம் இருக்கணும் அப்படின்ற அந்த நோக்கத்தோடு தான் எல்லாருமே பேசிகிட்டு இருக்கிறாங்க. குறிப்பாக இந்த விஷயத்தை வந்து ஒரு பேசுபொருள் இல்லாமல் அமைதியாக இருக்குது. என்ன காரணம்? பெண்கள் மீது கனிவாக இருந்து முற்போக்கு சிந்தனையோடு வரக்கூடிய எல்லோரும் இது வந்து ரோட்டுக்கு வந்து பேசிக்கிட்டு இருப்பாங்கன்னாரு. ஆனால் இதை பற்றி யாரும் பேச மாட்டேங்கிறாங்க. ஏன், என்ன காரணம்? ஆளுங்கட்சி தவிர்த்து மற்றவங்க யாராவது பேசியிருந்தாங்கன்னா இந்நேரம் வீடு பூந்து ஒரே அளவில் கைது செய்திருப்பாங்க. நேற்று பதிவு பண்ணியிருந்தோம். சவுக்கு சங்கர் விஷயத்தை சொல்லியிருந்தோம். அதுக்கு வெளியிட்டிருந்த ஃபெலிக்ஸை வந்து உடனடியாக அவர் டெல்லியில் போய் வழக்கு சம்மந்தமாக இது சம்மந்தமாக டெல்லியில் இருக்கிறப்ப டெல்லியில் போய் கைது செய்து கொண்டு வந்தது மட்டும் இல்லாமல் அவர் அலுவலகத்தை வீடு எல்லாத்தையும் சோதனை போட்டு அங்கே இருக்கக்கூடிய கேமரா எல்லாத்தையும் பறிமுதல் செய்ய தெரிஞ்ச அந்த காவல்துறைக்கு இங்கே ஏன் இவ்வளோ பாரபட்சம் காட்டணும்? கிட்டத்தட்ட அதே பிரிவு தான், அதே வழக்கு, அதே நிலைமை தான் அங்கே. அதே பெண்கள் அங்கே வந்து காவல்துறை பெண்கள், இங்கே வந்து சினிமாத்துறை பெண்கள். அப்போ சினிமாத்துறை பெண்களில் குறிப்பாக சகோதரி ரோகிணி அவர்கள் வந்து சொல்கிறதுக்கு என்ன இருக்குது? அவங்க திமுக அனுசரணையோடு இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கு சிந்தனை அந்த இதில் தான் இருக்கக்கூடியவங்க. அவங்க புகார் மனு மீது இத்தனை நாள் நடவடிக்கை இல்லாமல் அமைதியாக இருந்துகிட்டு இருக்கிறதுக்கு என்ன காரணம்? இதுதான் இப்போ எல்லோரும் கேட்குற கேள்வி இதுதான். இதே மற்றவங்களாக இருந்தால் நேரம் ஓடி போய் கைது செய்யக்கூடிய இவர்கள் ஏன் இதில் வந்து இப்படி ஒரு பாரபட்சம் காட்டிகிட்டு இருக்காங்க அப்படின்னு எஃப்ஐஆரில் வந்து இவ்வளோ அழுத்தம் திருத்தமாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு ஆதாரம் இல்லாமல் பெண்கள் மீது, குறிப்பாக திரைத்துறைக்கு வந்த பெண்கள் மீது இன்றைக்கி பெரிய அளவில் நட்சத்திர நடிகைகளாக இருக்கிறாங்க, பெரிய அளவில் கதாபாத்திரங்களாக இருக்க எல்லாருமே வந்து இந்த மாதிரி இருக்கிற எல்லாருமேலேயும் ஒரு தப்பான அபிப்பிராயம், இந்த இவங்கெல்லாம் இப்படி தானே வந்திருப்பாங்கன்னு தோணும் அப்படின்ற எண்ணம் வருதா இல்லையா அப்படின்ற கேள்வியெல்லாம் இதில் கேட்குறாங்க. இதில் வந்து சமீபத்தில் கொடுத்த இன்னொரு பேட்டியில் காந்தராஜ் அவர்கள், நீங்கள் வந்து என்னை கேட்குறீங்க, இந்த மாதிரி கேட்காதீங்க, இந்த மாதிரி கேட்குறீங்க, நான் பேசுகிறேன், இதில் என்ன இருக்குது, நடந்தது நான் சொல்கிறேன் அப்படின்ற மாதிரி திரும்பவும் பேசியிருக்கிறாரு. தொடர்ச்சியாக இந்த போக்கு எங்கே போய் முடியும் அப்படின்றது தெரியல. இதில் என்னென்னா சட்டம் எல்லோருக்கும் ஒன்று அப்படின்னு நம்ம நம்பிட்டு இருக்கிறோம். சட்டம் தான் எல்லாத்துக்குமான தீர்வு அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோம். எளிய மக்களின் கடைசி நம்பிக்கைன்றது நீதிமன்றம் அப்படின்னு நம்பிட்டு இருக்கிறோம். இந்த சட்டம் அதை சார்ந்து இருக்குது. ஆனால் நீங்கள் ஒரு தரப்புக்கு இப்படி ஒரு மெத்தனமாக இருந்துக்கிட்டு இன்னொரு தரப்பை மட்டும் பாய்ஞ்சி கைது செய்வது எந்த விதத்தில் நியாயம் அப்படின்ற கேள்வி இருக்குது. எல்லாவற்றுக்கும் மேலாக சமூக வலைத்தளங்கள் இன்றைக்கி வந்து ஒரு கட்டற்ற நிலைக்கு போயிட்டுருக்குது. அதற்கு காவல்துறை நீங்களே வந்துட்டு ஒரு எடுத்து கொடுக்குற விதமாக இருக்கிறது சரியா அப்படின்ற கேள்வி இருக்குது. இன்றைக்கி ஒரு பெரிய அளவில் கட்டற்ற இதில் ஒரு அவதூறாகவே பேசிகிட்டு இருக்கிறது. பெண்களை மற்ற விஷயங்களை ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை வந்து சொல்லிட்டு இருக்கிற இந்த போக்கை இன்றைக்கி நீங்கள் வேடிக்கை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா
ஆளுங்கட்சி அப்படின்னு பார்த்துட்டு இருந்தேன். இது நாளைக்கு காவல்துறைக்கும் பொருந்தும். இப்போ உங்களை பற்றி ஒன்று பேசும்போது மட்டும் போய் உடனடியாக கைது செய்யக்கூடிய நீங்கள் அதே அளவுக்கு இருக்கக்கூடிய இந்த நடிகைகள் மீது பேசுனதுக்கு ஏன் நடவடிக்கை இல்லை அப்படின்னு சொல்ல வராங்க. இதுக்குள்ளாக இருக்குது. இந்த விஷயத்தை ஒட்டி சகோதரர் முக்தார் அவர்கள் வந்து அதை என் பேரில் இதில் என்ன இருக்குது, நான் பேட்டியை போட்டேன், அது அவர் பேரில் தானே வழக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இப்போ அவர் மருத்துவரும் கூட டாக்டர் காந்தராஜ் கூட பிரபலமான கட்சியினுடைய வழக்கறிஞரை வந்து பார்த்து பேசிகிட்டு இருக்கிறதா சொல்கிறாங்க. உறுதியாக நமக்கு தெரியாது. ஆனால் இவர் வந்துட்டு பெயிலெலாம் எடுக்க மாட்டேன். எனக்கு வந்து இதில் இன்னொரு விஷயம் என்னன்னாக்கா, இப்போ ஆளுங்கட்சி நமக்கு சாதகமாக இருக்கிறது அப்படின்ற மாதிரி இவர் பேசிக்கிட்டு இருக்கிறதா தகவல். அதுவும் நமக்கு தெரியாது. இப்போ இந்த மாதிரி இருக்கிறதும் அவர் சொல்கிறதும் பொருந்தி வருதா இல்லையான்றது தான் நம்மளுடைய கேள்வி. பாஜக வழக்கமாக இந்த விஷயத்தில் ஏதாவது பேசுவாங்க. பாஜக ஏன் அப்போ சரியாக இருக்குது, பாஜகவும் திமுகவும் சிங்க் ஆகிட்டு இருக்குதா அப்படின்ற ஒரு கேள்வி இருக்குது. ஏன் இதை பற்றி வழக்கமாக எல்லாத்துக்குமே குதித்து வந்து ஒரு பெரிய அளவில் குரல் எழுப்பக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி மகளிர் பிரிவினர் இல்லை பாரதிய ஜனதா கட்சி இந்த விஷயத்தில் கமுக்கமாக இருக்குது, என்ன காரணம் அப்படின்ற கேள்வியும் இதுக்குள்ளாக இருக்கிறது. என்னன்றதை நம்ம அடுத்த கட்டமாக விரிவாக நம்ம பார்ப்போம். நன்றி, வணக்கம். பாமர மக்கள் தொடங்கி திரைத்துறை, அரசியல் துறை பிரபலங்களுக்கு எல்லாம் சிகிச்சை அளித்த புகழ்பெற்ற பிரபலமான அக்குப்பஞ்ச மருத்துவ நிபுணர் டாக்டர் எம்.என். சங்கர் அவர்களோடு நீங்கள் உங்கள் நோய்க்கான தீர்வுகள் என்ன, மருந்தில்லா மருத்துவம் சொல்லும் மகத்தான விதிமுறைகள் என்ன, உங்கள் நோய்க்கான கேள்விகளை அனுப்புங்கள். மருத்துவர் எம்.என். சங்கர் பதில் அளிக்கிறார் உங்கள் ராவணா வலையொலியில். இன்னொரு முக்கியமான விஷயம், முதல்ல சொன்னல அந்த 2 நிகழ்ச்சி, மருத்துவர் ஒரு சட்ட வல்லுநர் 2 பேருக்கான 2 நிகழ்ச்சி, அதிலே வந்து அந்த கேள்வியை கேட்பதற்கான இமெயில் முகவரி, வாட்ஸ்அப் எண்ணும் கொடுத்துருக்கேன். உங்களுடைய கேள்விகளை அதில் அனுப்புங்க மறக்காமல். நன்றி, வணக்கம்.